பிரச்சாரத்து கூட்டத்திற்கு பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் வர வேண்டாம் என்று தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அறிவிப்பு கொடுத்திருந்த பிறகும் மீண்டும் அவரை காண மக்கள் ஆவலோடு வந்ததன் துயரம்தான் இதற்கு ஏற்பட்ட மிக நெரிசல்ங்கிறது தெரிகிறது. நெரிசலில் ஏற்பட்ட இழப்புகள். ஆனால் தமிழக அரசு இதற்கு உரிய, ஏன்னா தமிழக அரசுக்கு உளவுத்துறை இருக்கிறது. 10,000 பேர் வருவாங்க சொல்லி அவங்க திட்டம் போட்டா 1,00,000 பேர் வருவாங்கிறது உளவுத்துறைக்கு நன்றாவே தெரியும். அந்த உளவுத்துறை மூலமாக, முன்னெச்சரிக்கை மூலமாக உரிய பாதுகாப்பு, பைபாஸ் ரோட்டில் இருந்து அந்த இடத்திற்கு வரும் வரை கொடுத்த காவலர்களின் பாதுகாப்பு, அந்த இடத்தில் பிரச்சாரம் இடத்தில் ஏன் பாதுகாப்பு வழங்கவில்லைங்கிறத நடிகர் விஜய் அந்த கூட்டத்தில் பேசி முடிக்கும் பொழுது அவருடைய குரல் ஒலித்தது. அப்பவே ஆம்புலன்ஸ்கள் இடைகள் வருது. அந்த ஆம்புலன்ஸ்கள் வருவதற்கு வழிகளை மாற்றி அமைச்சிருக்கணும். 2000க்கு மேற்பட்ட போலீஸ்காரர்களை இன்று கரூர் மாவட்டத்தில் குவிக்கிற சூழ்நிலையில் நேற்றே உளவுத்துறை மூலமாக அறிந்து ஆயிரக்கணக்கான போலீஸ்காரர்களை பாதுகாப்பு அளித்திருக்கலாம், தட்டி வச்சிருக்கலாம். எங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வரும்போது இதை விட அதிகமான கூட்டங்கள் இருந்தாலும் சாலையோரத்தில் நின்று மக்கள் கவனிக்க இருபுறமும் கம்பி கட்டி, அதாவது கட்டைகளால கட்டி அதுல நின்று மக்கள் பார்ப்பாங்க, தள்ள மாட்டாங்க. அம்மாவை எல்லாருமே 2 சைடு இருக்கிறோம். அம்மாவும் டெம்போ டிராவலர்ல இருந்து வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பை கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவர் ஒரு தமிழகத்தில் வளர்ந்து வரும் ஒரு தலைவர்.